பேட்மிண்டன் கோச்சிங் போகலாமா வாங்க. டெய்லி நைட் ஒரு 7:40 போல் கிளம்பிடுவேன். ஒரு 1.5 hours கிளாஸு. இப்போ 1 month வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், 1 week கரெக்டாக வந்துட்டேன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போதைக்கு வீடியோ எடுப்பேன், பெருசாக நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ தான் நான் வந்து பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஏஜ் 23 ஆகுது. ஆனால் நான் இப்போ தான் வந்து அது எப்படி ராக்கெட் பிடிக்கணும், எப்படி சர்வீஸ் போடணும்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது பிடிக்கும் விளையாட, ஆனால் எனக்கு விளையாட தெரியாது. எல்லாரும் விளையாடுறத பார்ப்பேன். அந்த ஸ்மாஷ் அடிக்கக்குள்ள அந்த ஒரு சவுண்ட் எல்லாம் எனக்கு அவ்வளோ அது மேலே ஒரு கிரேஸு. நான் ஃபஸ்ட்டு எப்போ அதை எடுத்தேன்னா, அந்த சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடுவாங்கல்ல டென்னிஸ் மாதிரி, அதுதான் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குள்ள எங்கள் அம்மா திருப்பதி போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போன அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, எனக்கு சர்வீஸ் போட தெரியாது. அதனாலேயே நான் பெருசா அதை அவங்க கூட போய் விளையாட மாட்டேன். ஆனா நான் நினைச்சிருந்தா கத்துருந்துருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு ஒரு பயம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் என்னாச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அது நிறைய விளையாடுவாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரே ஒரு டைம் ஏதோ டோர்னமெண்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பெருசா ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் ரேண்டமா அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு விளையாடணும்னு ஆசைன்னு சொன்னேன். இவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்க, நான் இப்படி சொன்னோன்னே எனக்கு போயிட்டு புதுசா ஒரு ராக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ராக்கெட் வாங்கி கொடுத்தோன்னே அப்ப அது வாங்கிட்டோம், அதனாலயாச்சும் விளையாடணும்னு வேற ஒரு ஆர்வம். அதுக்கப்புறமேக்கு இவங்க விளையாடக்குள்ள சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க இப்படிலாம் போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கோச்சிங் ஜாயின் பண்ணாங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னையும் சேர சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு இது பிடிக்கும், நான் நல்லா விளையாடணும்னு நினைச்சிருந்தா நான் உடனே ஜாயின் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல எனக்கு ஒரு பயம். பிடிச்ச விஷயத்த கூட என்னோட பயத்தால என்னால அந்த இடத்துல பண்ண முடியலங்கிறது எனக்கு லேட்டரா தான் ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பயம்லாம் ஆகாதுன்னு சொல்லி வாங்க போலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சரி அப்படின்னு சொல்லி, அதுவும் அவங்க அவ்வளோ என்ன கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. இதுக்கும் அவங்களும் என் கூட கோச்சிங்க்கு தான் வருவாங்க. பட் அந்த பயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்ப நான் விளையாடும் போது நல்லா தூக்கி பின்னாடி பின்னாடி அடிக்க எனக்கு ஒரு மாதிரி அது ஜாலியா இருக்கும். அதில் முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு 9:30 10 கிட்ட தான் வீட்டுக்கு வருவோம். அப்போ வந்து இப்படிலாம் விளையாண்டோம், இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி பேசும்போது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர இந்த கப்புள்ஸா பார்க் பீச் போறது தாண்டி இந்த மாதிரி விளையாட போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.